சுடுறோம். அந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கு பாரு, அவனை மொத்தம் சுடுறோம். அந்த இருக்கான் பாரு, சுடு. இருடா ஹெல்மெட்டை பறக்க வரேன் பாரா. சரி, டைம் ஆயிடுச்சு. ஜொமேட்டோல ஏதாச்சும் ஆர்டர் போட்டு விடு. சமைக்கிறதுக்கும் திங்ஸ் இல்லை, மாச கடைசி ரொம்ப டைட்டாக இருக்கு. ஜொமேட்டோவில் ஆர்டர் போட ரூம்லேயே பசங்க இல்லை, நம்ம 2 பேரும் அப்படியே சாப்பிட்றலாம். அதான் அவங்க அப்பா காசு போட்டுருப்பால பாரு. என்கிட்ட இல்ல மச்சான், நீ போடு. டேய் ஏன்டி இல்லடா? அதெல்லாம் இருக்கும். நான் பார்த்த மாதிரியே சொல்றியே. பார்த்தேன். மதியம் நீ பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணல, 500 ரூபா இருந்துச்சு. யாரோட? டேய் அது என்னோட இல்லை, எங்க அப்பாவோடதுடா. உங்க அப்பா அக்கௌண்ட்ல இருந்தாதால உங்க அப்பா காசு ஓ அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஏன் ஆர்டர் போடு. சரிதான்டா, ஆர்டர் போட்டேன். இன்னைக்கு நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன். என்ன பார்த்த? எப்பயும் நியூஸ் ஆச்சுக்கிற அக்காக்கு போல நீங்கள் வேற அக்கா வச்சிட்டாங்க. ஏன் என்னாச்சு? மொத்தம் அப்ப நீ நியூஸ் பார்க்கல. சொல்றா. நியூஸ் பையில ஒருத்தர் லவ் பண்ணி அந்த பிள்ளை வீட்டில் கேஸ்ட் பார்த்து அவன் சூசைட் பண்ணி இப்போ அவன் குடும்பமே அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்தியா? பார்த்தேன். இந்த கர்மத்துக்கு தான் நாளா யாரையும் லவ் பண்ணுறதே இல்லை. தப்பா சொல், உன்னை யாரும் லவ் பண்ணல. நத்தடா, இங்கே எல்லாரும் ஜாதி இல்லை அப்படிலாம் சொன்னாலும் அதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு மட்டும்தான். ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது மச்சான். இப்போ என்ன சொல்ற? நடைமுறைக்கு வராதுன்னு சொல்ல வரையா? வழக்கத்துக்கு வந்தாதே வரலாறு மாறிடுமாடா. மாறாதுன்னா இல்லை, என்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஹீ சீன் போகிறத நிப்பாட்டிட்டு அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையை எடுத்து பேசி அவங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தரோமோ அப்போ வேணா மாறலாம் மச்சான். பார்ப்போம். இந்தா சாப்பாடு வந்துருச்சுல. ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க? ப்ரோ நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட பிரச்சனைன்னு வீட்டை மாற்றணுமே, ஜொமேட்டோல அட்ரஸை மாற்றினியா? ஸோ அதை மறந்துட்டேனே. மா என்னம்மா காலையில் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எப்போ பார்த்தாலும் எப்போ வேலைக்கு போவேன்னு அதை பற்றியே கேட்டுட்டு இருக்காதம்மா. நல்ல வேலை கிடைக்கும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் எனக்கு இப்படி ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் டெலிவரி இருக்கே, ஃபோனை வை தயவு செஞ்சு. ப்ரோ கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 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 ஓ வண்டி வேற கடவுளே. லாக் பண்ணு. சிஸ்டர் உங்கள் ஃபோன் மட்டும் தரீங்களா? ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன், சார்ஜ் இல்லை என் ஃபோனில். சிஸ்டர் என்னாச்சு? சிஸ்டர் யார் நீங்க? எந்த ஏரியா? கையில வேற எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு. வண்டி வேற பக்கத்துல எதுவும் இல்லையே. சிஸ்டர் இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறங்க ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. ஏங்க இப்போ ஓகேவா உங்களுக்கு? ஏங்க நான் இவ்வளோ பேசுகிறேன், ப்ளீஸ் உங்கள் பேர்னாச்சும் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் கூட எனக்கு தெரிஞ்ச பேர் தான் ஏதோ சொன்னேன். ஏங்க ஏதாச்சும் ரிப்பேர்னாச்சும் பண்ணுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க நான் உங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் வருஷம் போயிட்டே இருக்கீங்க. உங்கள் அட்ரஸ்னாச்சும் கொடுங்க, வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு தேவையில்ல தான். இந்த டைமில் எப்படி உங்களுக்கு தனியாக விட்டுட்டு போகிறது? பதட்டத்தில் எடுக்க முடியும், எப்பயுமே தப்பாக தான் போகும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க உங்களை தாங்க. இப்போ எதுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஒரு சின்ன திருத்தம், நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அதனால பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சரி, எதுக்கு கையை கட் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. லவ் ஃபெயிலியரா? பண்ணாதானே நடக்கிறதுக்கு. ஒன் சைட் லவ்வா? இல்லை எனக்கு புரியலை. ஒன் சைட் லவ்னாலே சூசைட் தான் பண்ணுமா? நாளைக்கு அந்த பையனுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பான்?
நான் சொல்கிற இடத்துலையும் இல்லை, அவன் கேட்குற இடத்துலையும் இல்லை. இல்லை எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அவன் இல்லை. யூ மீன் அவர் இறந்துட்டாரா? நான் அவனை லவ் பண்ணேன், ஆனால் அவன் வேற பொண்ணை லவ் பண்ணான். நானும் அவன் இஷ்டம்னு விட்டுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு கேஸ்ட் பார்த்து செட்டில் ஆகலைன்னு அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் இருந்த கொஞ்ச நஞ்ச லவ்வும் அவங்க அப்பா அம்மா கொடுத்த ப்ரெஷரில் அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு. அவனும் எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். நானும் அப்படி போகலான்னு நினச்சப்போ தான் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்புல இருக்க ஒரு சில எடுக்கிறதுக்கும் அதை உயிரோடு இருக்கிறதுக்கும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான். இப்படி ஒருத்தர் இருந்தால் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டார். கடவுள்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்மளால் முடியாததை கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு அதை முடிச்சிடணுன்றது தான் கடவுள். அந்த கடவுள் தான் உங்களை அந்த பையனை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. கடவுள் தான் என்னை அந்த பையனை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டான்னு சொல்ல வரியா? ஏங்க, இந்த ஜாதி குலம் பாகுபாடு நம்மளை பார்த்து முத்திரை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கு தான் கடவுளை யூஸ் பண்ணுறாங்களே. இப்போயாச்சும் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சா? கடவுள் ஒரு நம்பிக்கை தான்னு சொல்றியா? ஏன் உனக்கு இப்படிலாம் நடந்தது இல்லையா? ஏங்க, பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்கானா என்ன? எல்லாமே எல்லாத்துலேயுமே அடிபட்டிருக்கேன். ஆவுன்னா நான் ஒன்று நினைக்கிறது மட்டும்தாங்க. என்ன நினைப்ப? நான் பிறக்கிறப்ப என்னை சுற்றி 5 பேருக்கு மேலே சிரித்தாலுமே நான் இறக்குறப்ப என்னை சுற்றி 5 பேருக்கு மேலே அழுகுன்னு தான் நினைப்பேன். நல்லா தான் பேசுகிற. நான் கேட்குறேன்னு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க. அந்த பையன் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவன் ஃபோட்டோகிராஃபர், ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்ப. ஆளு பார்க்க ஸ்மார்ட்டாக தாங்க இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க, எதுக்கு திருப்பி போய் கையை கட் பண்ணவா? நான் அப்படி பண்ண மாட்டேன். சர்மிளா நில்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. பக்கத்தில் யாராச்சும் உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் சொல்லுங்க. அவங்க நம்பராச்சும் கொடுங்க, அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹாஸ்டலில் தங்கி இருப்பாங்களே, அவங்க நம்பராச்சும் தாங்க. ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கு, ஃபோனை கொடுங்க. உங்கள் ஃபோனு சுவிச் ஆஃபா? டைம் வேற ஆச்சு. ஏங்க சொல்லுன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வந்து நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுங்க. காலையில் உங்களை சேஃபாக அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல. என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட்டா உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். சரி அப்போ வாங்க, இங்கே எதுக்கு நின்றுக்கிட்டு? டைம் ஆச்சு. கரண்ட் வேற போயிடுச்சா? என்னங்க தனியாக வந்து மேலே உட்காந்துட்டீங்க? நானும் அப்படி தான். அப்பப்போ மண்டை சூடாச்சுன்னா மேலே வந்து உட்காந்துடுவேன். நம்ம ஏரியாவில் அப்படி தான். திடீர்னு கரண்ட் போவோம், திடீர்னு ஏதாச்சும் ஆகும். இந்த டீயாச்சும் நீங்கள் எனக்கு வேணாம். எப்படி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க? பிளட்டு வேற எவ்வளோ போயிருக்கு. இந்த டீயாச்சும் குடிங்க. இப்போ டீ மட்டும்தான் கேடா? ஏங்க எதுக்குங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரியாலிட்டியை பேசலாமா? அந்த பையன் பண்ணது முட்டாள்தரானா? இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது முட்டாள்தரம் தானே. அவங்ககிட்ட எது இருக்கோ அவன் கூட இருக்கவங்களாம் பற்றி அவன் யோசிக்கல. எது அவங்ககிட்ட இல்லையோ அதை மட்டும் தான் பற்றி அவன் யோசிச்சிருக்கான். அதே மாதிரி தானே இப்போ நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அவங்க வழி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இல்லைன்னு சொல்ல, நான் தத்துவம்லாம் சொல்லலைங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கலனா அது நம்ம லைஃப்பில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பக்குவமே நிறையா பேர்த்துக்கு இங்கே இல்லை. அதே மாதிரி தான் அந்த பயணம். அவன் லைஃப்பில் அந்த பொண்ணுகளை அவன் புரிஞ்சுக்கிட்டா நீ யாரை உயிரோட தான் சேர்ந்துருப்பான். அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நான் உங்களை மறக்க சொல்லலைங்க, அதை கடந்து போங்க. நான் உங்களுக்கு ஒன்று புரியுற மாதிரி சொல்லவா? சரி சொல்லுங்க. இப்போ ஒரு அழகான ஒரு பூச்செடியை ஒரு தொட்டியில் போட்டு வளர்க்குறீங்க. டெய்லி அதுக்கு என்ன செய்வீங்க? தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்ப்பேன். சரி, அந்த செடிக்கு எதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றுறீங்க, உரம் போடுறீங்க? தண்ணி ஊற்றினாதான் செடி வளரும். இப்போ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறனா என்ன நடக்கும்? அந்த செடி பட்டு போயிடும். இப்போ அந்த பட்டு போன செடிக்கு தண்ணி ஊற்றுனா வளருமா? வளராது. ஸோ அதே மாதிரி தான், உங்களை நீங்கள் எவ்வளோ வற்புறுத்திக்கிட்டாலும் சரி, உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் சரி, அந்த பையன் திருப்பி வர போகிறதில்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் காதிலே வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியே கேட்கல, நான் சொல்கிறதையே கேட்க போகிறீங்க? உங்கள் மனசு மறந்துதாங்க எதாக இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணி போக முடியும். டைம் ரொம்ப ஆச்சு. சரி வாங்க கீழே போகலாம். கரண்ட் வந்துருச்சுங்க. சரி, நீங்கள் கீழே ஹாலில் படுத்துக்கோங்க, நான் மேலே மாடியில் படுத்துக்கிறேன். ஏங்க திருப்பிக்கிட்டும் எங்கிட்டாச்சும் 2வது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் நான் தாங்க ஜெயிலுக்கு போனோம்.